ஹே ஆல் வெல்கம் பேக் டு சேனல். திஸ் இஸ் வேஸ்ட் வ்ளாக்ஸ். நம்ம இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்டு இயல் 1ல் இருக்க மனப்பாட பகுதி தான் பார்க்க போகிறோம். என்ன இருக்குது? தண்ணீர் இல்லாத தமிழ், தண்டியலங்கார உரை மேற்கோள் பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதோட நுழைவை பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி தண்டியலங்காரம்னா அப்படின்னா என்னென்னா அணிலக்கணம் மட்டும் வச்சு அமைஞ்ச நூலை அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? நூல்வெளியில் எனக்கு தண்டியலங்காரம் அணிலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்களில் ஒன்று பாடப்பகுதி பொருளியல் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. கவிதரசம் என்னும் வடமொழி இலக்கண நூலை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட இந்நூலோட ஆசிரியர் தண்டி அப்படிங்கிறாங்க. இவர் 12ஆம் நூற்றாண்டில் சார்ந்தவர். இந்நூல் பொதுவியல், பொருளணுவியல், சொல்லணுவியல் என்ற 3 பெரும் பிரிவுகளை உடையது. இலக்கண நூலெல்லாம் உரையாசிரியர் பலரால் எடுத்தளப்பட்ட பெருமை பெற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் நுழைமுன் பார்த்துடலாமா? வானம் அளந்து அனைத்தையும் அளக்கும் வலிமை மிக்கது தமிழ். நிலத்தினும் பெரிது, வானினும் உயர்ந்தன்று, கடலினும் ஆழமானது என்றெல்லாம் தமிழின் பரப்பை விரிவையும் ஆழத்தையும் புலவர் போற்றவர் நிகற்ற ஆற்றல் கொண்ட கதிரவனுக்கு ஒப்பவும் அதற்கு மேலாகவும் தமிழை போற்றும் புலவரின் பாடல் ஒன்று பாடமாக. ஓகேவா? இளைஞருக்கு உங்களிடையே உயர்ந்தோர் தோலை விளங்கி எங்கோலினின் ஞாலத்து இருள காற்றும் அங்கவற்றுள் மின்னே தனியாளி வேங்கந்திரொன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படிங்கிறாங்க. ஓகே, பாடலோட பொருள் என்னென்னு பார்த்தலாமா? மக்களால் போற்றப்பட்டு உயர்ந்த மலைகள் இடை தோன்றி, அதாவது உயர்ந்த மலை ஹிமாலயா இது மாதிரி நிறைய மலைகள் இருக்குல்ல, அந்த மலைக்கு இடை தோன்ற அந்த சூரியன் கடலால் சூழப்பட்ட உலகத்தில் புற இருளை அகற்றுவதற்காக ஒன்று. அதாவது கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தில் இருள் இருக்குல்ல, அதை அகற்றுவதற்கு வந்தது சூரியன் அப்படின்னு சொல்லாமா? நெக்ஸ்ட்டு, பொதிகை மலையில் தோன்றி சான்றோரால் தோழப்பட்டு, அதாவது போற்றப்பட்டுன்னு சொல்லாமல் தோழப்பட்டுங்கிறது மக்களின் அறியாமை என்னும் அக இருளை போக்குவதோடும் ஒப்புவை இல்லாததுமாக இருப்பது இன்னொன்று. இருளை போக்கும் இவ்விரண்டும் ஒன்று கதிரவன், இன்னொன்று தமிழ் அப்படிங்கிறாங்க. என்ன இருக்குன்னா, இந்த உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அறியாமைன்ற இருள் நம்ம தமிழ்னால அது போகுதில்ல, அதை குறிப்பிடுறாங்க. இந்த சைடு உயர்ந்த மலைகள் இடை தோன்றி, அது கடலால் சூழப்பட்ட உலகத்தில் புற இருளை அகற்றுவதற்காக தோன்றுல சூரியன், அதையும் சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டையுமே கம்பேர் பண்ணியிருக்காங்க. இது என்ன இலக்கணம், இது என்ன அணி அப்படின்னு பார்த்தா வேற்றுமை அணின்னு சொல்லலாம். ஏன் வேற்றுமை அணி அப்படின்னா, இரு வேறு பொருளுக்கிடையே ஒற்றுமை முதலில் கூறி பின்னர் இது வேற அது வேறன்னு பிரிக்கிறாங்களே, அதை நம்ம வேற்றுமை அணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழுக்கு கதிரவனுக்கும் இடையே உள்ள பயன் சார்ந்த ஒற்றுமையை முதலில் கூறி அவற்றுள் தமிழ் தண்ணீர் இல்லாதது என்ற தன்மையை பின்னர் வேறுபடுத்தி காட்டுறதுனால இது வேற்றுமை அணி அப்படிங்கிறாங்க. ஓகே, இதோட நம்ம இலக்கண குறிப்பு பார்த்துடலாமா? உயர்ந்தோருங்க அந்த கேரக்டரை சொல்கிறதில்ல, அதனால் இது வினையாளனையும் பெயர். வேங்கதினா வெண்மை கூட்டல் கதி, வெண்மை மை வருதா, அப்போ அது பண்பு தொகை. இல்லாதனா என்னது? இடைக்குறை. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு இந்த மனப்பாட பொருள் புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.